பாமக தலைவர் அன்புமணியை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அழுத பட்டியல் சமுதாய பெண்கள். கள்ளக்குறிச்சியில் நடந்த பரபரப்பு சம்பவம் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தொப்பை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேலமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். கள்ளச்சாராயத்தினுடைய கொடுமையை கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த 57 பேருடைய உயிர் பலி இந்த உலகத்திற்கு இந்த கொடூரத்தை காட்டியது. அதே பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை உயருமோ என்கின்ற அச்சம் அத்தனை பேர் மனதிலும் எழுந்திருக்கு. தினந்தோறும் மருத்துவமனையில சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையும் உயர்ந்துகிட்டே இருக்கு. அந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அந்த காட்சிகள் பார்ப்பவர்களை பதபதைக்க வைக்குது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் கூட அது அசைக்க. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமல்ல, அவர்களை பல்லக்களை தூக்கிட்டு இருக்கிறவங்க கூட கள்ளமௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் கொடுமை. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கொடுமைக்கு நீதி கேட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை நடக்கிறதா என்பதை பார்வையிடுவதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்கிறார். அவர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற போது அங்கே குழுமியிருந்த பறையர் சமுதாய மக்கள் நேரடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நோக்கி வந்து கண்ணீர் விட்டு கதறி, இத்தனை ஆண்டு காலமா யாராருக்கோ ஓட்டு போட்டோம், யாராரோ எங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த படுபாவி பயலக வந்து எங்களை எட்டி பார்க்கல, அந்த படுபாவி பயலக இதை குறித்து வாய கூட திறக்கல. நான் நீங்க எத்தனையோ தடவை சொன்னீங்க ராசா, சாராயத்தை ஒழிக்கணும் சாராயத்தை ஒழிக்கணும்னு எத்தனையோ தடவை சொன்னீங்க ராசா. உனக்கு ஓட்டு போடாம நாங்க செஞ்ச பாவம் இன்னைக்கு 57 பேர் செத்திருக்கிறான். 57 பேர் செத்திருக்கிறான். இந்த தப்பை இனிமேல் எந்த நாள்லையும் செய்ய மாட்டோம் என்று கதறினாங்க. அத்தனை பேரும் பறையர் சமுதாயம். அத்தனை பேருக்கும் ஆறுதல் கூறி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எனக்கு ஓட்டே போடனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது இந்த சாராயத்துக்கு இன்னொரு உயிரை பலி கொடுத்துறாதீங்க, இனிமேலாவது இந்த சாராயத்தை உங்க ஊருக்குள்ளார அனுமதிச்சிடாதீங்க என்று சொன்னதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுதான் ஒரு தலைவருக்கான அழகு. ஆனா இந்த பட்டியல் சமுதாய மக்களை வைத்து பிழைப்பு நடத்தின பிழைப்புவாதிகள் இந்த கள்ளச்சாராயம் கும்பலை காப்பாத்த துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக மேல எந்த பழிச்சொல்லும் வந்துடக்கூடாதுன்னு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டியல் சமுதாய மக்களை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருந்த, இத்தனை ஆண்டுகளமா பிழைப்பு நடத்திட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு அந்த சமுதாய மக்கள் தெளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமுதாய மக்கள் உங்களை துரத்த தயாராகிட்டாங்க. அதற்கு சாட்சித்தான் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம். நேரடியா மருத்துவமனைக்கு சென்று அங்க ஆய்வு நடத்தினா அங்க உடனுக்குடனாக மெத்தனாலை நீர்த்து போக செய்யக்கூடிய மருந்து, உடனுக்குடனாக நீர்த்து போக சொல்லிய மருந்து கிடையாது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? முள்ளால் எடுப்பது போல இந்த கள்ளச்சாராயத்துக்கு மருந்து பெனதமா கொடுக்கப்பட்டு இருக்கு. நல்ல சாராயம் மெத்தனால் என்கின்ற விஷத்தை உடம்புக்குள்ளார செலுத்திருக்கிறாங்க. அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக எத்தனால் என்கின்ற நல்ல சாராயத்தை சேர்க்கிறாங்க. ரெண்டுமே சாராயம் தான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்கான மாற்று மருந்து ஜிப்மர் மருத்துவமனை தவிர வேற எங்கேயுமே இல்லையே ஏன் என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இவ்வளவு மெத்தனமா இருக்கே, மெத்தனால அனுமதிக்கிறப்பையும் மெத்தனம், இன்னைக்கு மருத்துவம் வழங்குறப்பையும் மெத்தனம் என்கின்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கிறார். அத்தனை பேரும் ஒண்ணு மற்ற எதிர்கட்சிகள்லாம் திமுக மேல பழி சொல்றதுல இருந்தாங்க. திமுக இதை திசை திருப்புற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாமக மட்டும்தான் மிச்சம் இருக்கிற உசிரியாவது காப்பாற்றணும்னு போராடிட்டு இருந்துச்சு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இருந்த போது ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி மருத்துவமனையாக ஆக்கினார் இல்லையா? அதனால் இன்னைக்கு ஜிப்மர்ல மட்டுமாவது அந்த மாற்று மருந்து இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. திருமாவளவனுக்கு வாய் திறந்து பேச மறுக்கிறார். இந்த கள்ளச்சாராய வியாபாரி, இந்த கமிழ்நாட்டு பைய கண்ணுக்குட்டி என்கிறவன் விசிகாவுடைய அனுதாபியா இருக்கிறான். பாலிமர் தொலைக்காட்சியில் வீட்டை நேர்த்தி காட்டுறாங்க. உள்ள திறந்தா போனா விசிகா தலைவர் எழுதின புக்கு காய்ச்சறான் கள்ளச்சாராயம். விசிகா தலைவருடைய புக்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறான் ஸ்டாலின் படத்தை. கடந்த தேர்தலில் தீவிரமா வேலை செஞ்சிருக்கிறான் திமுகவுக்கு கள்ளச்சாராயத்தை பெருக்கணும் என்பதற்காக.
இன்னைக்கு கலெக்டர் மீதும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? ஏன் இந்த தொகுதி எம்எல்ஏ மீதும் பொறுப்பு அமைச்சர் மீதும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கல என்கின்ற கேள்வியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. வேற யாரும் கேட்கலாம். இறந்து போன 57 பேரும் பட்டியல் சமுதாய மக்கள். நான் பட்டியல் சமுதாய மக்களுடைய பாதுகாவலர் என்பது வேடமிட்டு தெரியக்கூடியவர்களே, எங்க போனீங்க? எங்க போனீங்க? ஏன் வாய் திறக்கல? கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? திருமாவளவன் அவர்களுக்கு 40 நாள் தான் பிடிக்க மாட்டிருக்கு. 40 பேர் சாவர வரைக்கும் காத்து கிடந்து இனிமேட்டும் கேட்கலனா நம்ம வீதியிலே நடமாட முடியாது என்கின்ற அச்ச உணர்வோடு நேற்று முன்னாள் நாள்ல இருந்து சாவி எண்ணிக்கை தொடங்கிட்டு இருக்கு. நேற்று சாயங்காலம் 40 பலி எண்ணிக்கை வந்த உடனே அறிக்கை வர்ற என்ன ஒரு கொடுமை பார்த்துக்குங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றார். என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த 57 பேரை கள்ளச்சாராயம் கொடுத்து கொண்டுட்டாங்க இந்த ஆட்சியில, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. போன வருஷம் மரக்காணத்துல 30 பேர் செத்தாங்க கள்ளச்சாராயத்துல. நாங்க எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்தோம் பட்டியல் சமுதாய ஓட்ட. இன்னைக்கு 57 பேரை கொண்டுட்டான். இன்னைக்கு நீங்க விக்கிரவாண்டியில ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த தடவை விக்கிரவாண்டியில இதே விஷசாராயத்தை கொடுத்து 200 பேரை கொள்ளுவான். அதனால ஓட்டு போடுங்கன்னு திருமாவளவன் பிரச்சாரம் பண்ண போறாரா திமுகவுக்கு? வாய் திறந்து கேட்க மாட்டாரா? இந்த விஷசாராய சாவுக்கு பின்பாகவும் நீங்க செத்து வடிஞ்சது உழைக்கின்ற சாதி, உழைக்கின்ற மக்கள், காலங்காலமா உழைச்சி ஓடா போன மக்களை இன்னைக்கு விஷசாராயத்துக்கு பலி கொடுத்துட்டு நிக்கிறீங்க. உங்க கட்சி அனுதாவி, உங்க கூட்டணி கட்சிக்காரன் அத்தனை பேர் மேல சம்பந்தப்பட்டிருக்கிறான். வாய் திறந்து கேட்க மாட்டேன்றீங்க. பாமகவை தவிர வேற யாரும் திராணியோடும் தைரியத்தோடும் திமுகவை நோக்கி முதலமைச்சர் பதவி விலகணும். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர், அதுல வேற பேரை பாருங்க, வசந்தமா. என்ன வசந்தத்தை கொடுத்தாரு? விஷசாராயத்துக்கு துணை நின்றார் என்றாங்க. உதயசூரியனா என்ன உதயத்தை கொடுத்தாருன்னு தெரியல. இந்த 2 எம்எல்ஏ மீதும் பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு மீதும் இந்த 2 எம்எல்ஏ மீது கைது பண்ணணும் இருக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த 2 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வேற யாருங்க வாய் திறக்கல? இந்த 57 பேர் சாவு பத்தாதா? திருமாவளவன் அவர்களுக்கு இந்த 57 பேர் சாவு பத்தாதா? 40 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அறிக்கை விட்டீங்க. 100 பேர் செத்ததுக்கு அப்புறமா திமுகவை கண்டிப்பீங்களா? அச்சத்தோட வாழ வேண்டியதா இருக்கு. பட்டியல் சமுதாய மக்களுடைய பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் எத்தனையோ முறை கேட்டது உண்டு. இந்த பட்டியல் சமுதாய மக்களை, இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களை பிளவுபடுத்துறீங்க, அரசியல் பிழைப்பு நடத்துறீங்க. இதே ஒரு சாதி மோதலை உண்டு பண்ணா அடுத்த வினாடி விஷம பிரச்சாரத்தை விசிக கையில் எடுத்திருக்கும். அடுத்த வினாடி எடுத்திருக்கும். ஏன்னால் அதனால அரசியல் பிழைப்பு நடக்கும், பதவி கிடைக்கும். அதனால விசிக தர லோக்கல் இறங்கியிருக்கும், தர மட்டமா இறங்கியிருக்கும். என்ன பொய்ய வேறாலும் நாக்கூசாம சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில திமுக துணையோடு கள்ளச்சாராயம் காட்சி விற்கப்பட்டு 57 பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செத்தொழிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் திமுகவினரை காப்பாற்ற துடிக்கிறார். இன்னைக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அத்தனை பேரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கண்டவுடன் கதறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஐயா, உங்களை இத்தனை நாளா இந்த பாவிங்கெல்லாம் சாதிய ரீதியா சொல்லி எங்களை பிரித்து வச்சானே, நீங்க இன்னைக்கு அதிகாரத்துல இருந்திருந்தா, நீங்க கையெழுத்து போடுற இடத்துல இருந்திருந்தா இந்த கள்ளச்சாராயம் வந்திருக்காதே என்கின்ற வேதனையத்தான் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கண்டவுடன் இந்த பறையர் சமுதாய மக்கள் அவ்வளவு ஆவேசத்தோடும் அழுகையோடும் வேதனையோடும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு கதறினாங்க. இனிமேலும் பட்டியல் சமுதாய மக்கள் உங்களை மாதிரியான பாவிகளை நம்பி ஏமாற மாட்டாங்க. திமுக, திராணியற்ற திமுக, இந்த 57 பேருடைய பலிக்காவது பொறுப்பேற்று முதலமைச்சர் நாற்காலிய இறங்க மு.க. ஸ்டாலின் அவர்களே. 57 பேரை காப்பாற்ற முடியல, உங்களுக்கு எதுக்கு முதல்வர் பதவி? மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. சரியான கேள்வி தானே. உங்க அமைச்சர்கள் கமிஷன்ல கரெக்டா இருக்கிறாங்களே, கள்ளச்சாராயத்தை இப்படி கூவி வித்திருக்கிறாங்களே, உங்களோட துறை தானே, உள்துறை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. யாரு? கலெக்டர் மீதும் போலீஸ் மீதும். அப்ப நீங்களே சரியாக இல்லை என்பதை ஒத்துக்கிட்டீங்க. உங்க துறை சார்ந்தவர்கள் தப்பு செஞ்சிருந்தா நீங்க தான் பொறுப்பு.
அதே மாதிரி மதுவிலக்கை சார்ந்தவர்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்க, அமைச்சரை பதவி நீக்கம் செய்யுங்க. ஏவாவேலோ பதவி நீக்கம் செய்யுங்க. அந்த 2 எம்எல்ஏக்களை கைது செய்யுங்க. இனிமேலும் யாருக்கும் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்கின்ற எண்ணம் பிறக்கணும். அதற்காகவாது இந்த நடவடிக்கை எடுங்க. பதவிக்காக இதை இன்னும் பொறுத்துக்கிட்டு திசை திருப்ப முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துகிட்டு நீதிக்கின் பக்கம் இல்லைங்க. நன்றி.